மூவி நல்லா இருந்துச்சு சார். பேய் கதன்ஸ் ஒரு மூவி, நியூ டைரக்டர், அவங்க ஸ்டோரி சூப்பராக பண்ணியிருக்காங்க. பேய் கதைக்கும் அந்த நார்மல் ஸ்டோரியும் மிக்ஸ் பண்ணி சூப்பராக பண்ணியிருக்காங்க. பிஜிஎம் வேறு லெவலாக இருந்துச்சு. மியூசிக் டைரக்டர் நல்லா ஒர்க் பண்ணியிருக்காங்க. நம்ம மைண்டில் ஓடுறதான், நம்ம மனசில் என்ன நினைக்கிறோமோ அந்த பேட் வைப்ஸை எடுத்துகிட்டு பாசிட்டிவ் வைப்ஸ் மட்டும் இருந்தால் போதும் அப்படின்னு சொல்கிறாங்க. அவ்வளோதான். புரிஞ்சிக்க முடியுது. நல்லா இருக்கு. படம் நல்லா இருக்குது சார். பேய் கதைன்னு சொல்கிறாங்க, ஆனால் பேய் எதுவுமே காட்டாமல் ஒரு பேய் கதை பண்ணியிருக்காங்க. ஆனால் நல்லா இருக்குது, பார்க்கலாம். நல்லா இருக்கு, நல்லா நடிச்சிருக்காங்க. ஆமாம், எல்லாம் புதுமுகம் தான். ஹீரோ நல்லா இருக்கு. மியூசிக்கு சூப்பராக பண்ணியிருக்காங்க. மியூசிக் நல்லா இருக்குது, ஃபேமிலியோட பார்க்கலாம். பேய் கதை நல்லா இருக்குதுங்க, நல்லா இருக்குது. ஒரு காமெடி கலந்த பேய் கதை அந்த மாதிரி நல்லா இருக்குது. எல்லாமே ஒரே மாதிரி தான் இருக்குது, ரொம்ப சீரியஸ்லாம் கிடையாது. ஒரு காமெடி கலந்த பேய் கதை அந்த மாதிரி அவங்க இது நல்லாவே நடிச்சிருக்கிறாங்க. சாங்கு நல்லா இருக்கு. 2 நாள் ஒரு பயம், அதாவது பேய் கதை பயம் இல்லாமல் பேய் கதையை காமெடியாக சொல்லியிருக்காங்க. இது பார்க்கலாம் போர் அடிக்காமல் போகுது. பேய் கதை குட்டுண்ணா நல்லா இருக்கு. புதுமுகம் தான், இன்ஃப்ளூயன்சர்ஸ் எல்லாம் அடிச்சிருக்காங்க, நல்லா பண்ணியிருக்காங்க. அவங்களுடைய பார்ட் எல்லாம் நல்லா பண்ணியிருக்காங்க. எடிட்டிங் நல்லா இருக்குது. சொல்ல வந்த கதை அது சொல்லிட்டாங்க, கரெக்டாக சொல்லியிருக்காங்க. இன்னும் பெரிய ஓட்டெல்லாம் இல்லை, பார்க்கலாம், எல்லோரும் பார்க்கலாம். மியூசிக் குட்டுண்ணா, எடிட்டிங்கு மியூசிக்லாம் குட்டு, நல்லா இருக்குது. ஃபேமிலியை பார்க்கலாம். படம் நல்லா இருக்குது. ட்விஸ்ட் அண்ட் ஃபஸ்ட் ஹாஃப்லேருந்து செகண்ட் ஹாஃபு நல்லா தான் போயிட்டுருக்கு. சஸ்பென்ஸ் ஸ்டோரி இது. ஸோ படம் ஃபுல்லாக பார்த்தா தான் தெரியும். அது மியூசிக், பேக்ரவுண்ட் ஸ்கோர் எல்லாமே ரொம்ப நல்லா இருக்குது. மேக்கிங் நல்லா இருக்குது. ஆமாம், அது வந்து சஸ்பென்ஸ் வச்சுருக்கனால அது வந்து உடைக்க முடியாது இல்லையா. அது படம் ஃபுல்லாக பார்த்தா தான் தெரியும். ஃபேமிலி ஓரியன்டட். பார்க்கலாம். சின்ன பசங்க அது நியூ ஃபேஸ் மாதிரி தெரியல, எல்லாமே நல்லா பர்ஃபார்ம் பண்ணியிருக்கிறாங்க. நல்லா பண்ணியிருக்கிறாங்க. குழந்தைங்க எல்லாமே பார்க்கலாம். ஆமாம், ரொம்ப நல்லா இருக்குது. மியூசிக் ஓரியன்டட் ரொம்ப நல்லா இருக்குது. படம் ரொம்ப நல்லா இருக்குங்க. பேய் கதை படம், நானும் அதில் நடிச்சிருக்கேன். ஸோ நீங்கள் தேட்டரில் ஃபேமிலியாக போய் பார்க்க வேண்டிய படம். நீங்கள் போய் பார்த்துட்டு சொல்லுங்கள். ஆமாம், எல்லாம் என்ஜாய் பண்ணி பார்க்குறாங்க. இது யங்ஸ்டர்ஸ்க்கு ஏற்ற படம். ஸோ ஃபேமிலியாக பார்க்கலாம், எதுவும் இதாக இல்லை. சாங்ஸ் எல்லாம் ரொம்ப நல்லா வந்திருக்கு. கண்டிப்பாக தேட்டரில் போய் பாருங்கள். தேங்க்யூ. படம் வந்து எல்லாம் பார்த்துருக்காங்க. ஐ ஃபீல் படம் எல்லாருக்கும் பிடிச்சிருக்கணும். நான் தான் இந்த படத்தோட டைரக்டர், ஜான் மோசஸ். பப்ளிக்கை கூட படம் வந்து பார்த்ததில் எனக்கு ஃபீல் பண்ணதுன்னா, ஐ திங்க் தே ஆல் லைக் இட். நிறைய இடத்துல வந்து கிளாப்ஸ் தட்டினாங்க, நிறைய இடத்துல சிரித்தாங்க. ஸோ ஐ ஹோப் ஒரு நல்ல படம் கொடுத்துருக்கிறேன்னு நம்புகிறேன். ஸோ எல்லோரும் வந்து தேட்டரில் படம் பாருங்கள். நிறைய டிஃப்ரெண்ட் செக்மெண்ட்ஸ் ஆஃப் ட்விஸ்ட் இருக்கும் படத்தில், காமெடி எலிமெண்ட்ஸ் இருக்கும். கிட்ஸு பார்க்கலாம், கிட்ஸ்க்காக ஒரு 8 மினிட் செக்மெண்ட் கொடுத்துருக்கோம். ஸோ தேட்டரில் வந்து படத்தை பாருங்கள். ஆமாம், அதை தான் சொன்னேன் இல்லையா, நான் எக்ஸ்பெக்ட் பண்ண இடத்துலலாம் நிறைய இடத்துல கிளாப்ஸ் பண்ணாங்க. நிறைய இடத்துல வந்து சில எப்படி சொல்கிறதுனா 2K கிட்ஸுக்கு ஏற்ற மாதிரி பிளாக் காமெடியில் சில இடத்துல காமெடிஸ் வச்சுருந்தோம். அந்த இடத்துலலாம் ஆக்சுவலாக நிறைய பேர் சிரித்தாங்க. ஸோ ஐ ஃபீல் திஸ் நான் கொடுத்தது நல்ல ஒரு விஷயமாக, ஒரு நல்ல ஒரு ப்ராடக்டாக கொடுத்துருக்கேன்னு நினைக்கிறேன். ஸோ தேட்டரில் வந்து படத்தை பார்த்து எங்களை வந்து என்கரேஜ் பண்ணுங்கள். நியூ கம்பர்ஸ்க்கு உள்ள படங்கள் நீங்கள் என்கரேஜ் பண்ணால் தான் மேலும் நாங்கள் நிறைய படங்கள் பண்ண முடியும். ஆடியன்ஸ் பாயிண்ட் ஆஃப் வியூவில் வந்துட்டு மூவி வாஸ் அமேசிங். பட் இன்னும் கொஞ்சம் ஜனங்களோட ரொம்ப நிறைஞ்சிட்டு இருந்தால் தியேட்டர் உள்ள இட் வில் பி ரியலி வெரி நைஸ். ஆமாம் வந்திருக்கு. ஸோ நான் நினச்ச மாதிரியே வந்திருக்கு. பிகாஸ் நான் செகண்ட் ஹாஃபில் தான் வருவேன். ஸோ ப்ரிட்டி குட் எக்ஸ்பீரியன்ஸ்னு சொல்ல. ஏன்னா இது வந்துட்டு என்னோடய ஃபர்ஸ்ட் மூவி தமிழில். இட்ஸ் நைஸ், இட்ஸ் வெரி அமேசிங். மியூசிக் வந்துட்டு எனக்கு பிஜிஎம் வந்து ரொம்ப பிடிச்சது. பிகாஸ் இட் இஸ் லிட்டில் பம்பி பீட்ஸ் கூட எல்லாம் இருந்தது இல்லையா. ஸோ ப்ரிட்டி குட் பிஜிஎம்னு சொல்லலாம். யா, பேய் கதை தான், செம்ம ட்விஸ்ட்டு. டைட்டில் வச்சு நம்ம பயந்துட்டு உள்ளே வருவோம் அப்படின்னு நினச்சிட்டு போனால் அது செம்ம ட்விஸ்ட்டு. ஆனால் நல்ல ஃபேமிலி படம். கதை, திரைக்கதை, வசனம், டைரக்ஷன், மியூசிக்கு, ஆக்டிங்கு, விஷுவல் எஃபெக்ட்ஸு எல்லாமே நல்லா இருக்குது. ஃபேமிலியோடு வந்து பார்க்கக்கூடிய படம் தான். என்ஜாய் பண்ணுற சீனில் காளியோட சீன்ஸு, கானா பாடுற சீன்ஸு, இதெல்லாம் ரொம்ப ஃபன்னியாக என்ஜாய்மெண்ட்டாக சின்னவங்கலேருந்து பெரியவங்க வரைக்கும் ரசிக்கிறமாக இருக்கும். யூத்லாம் ரொம்ப ரசித்து பார்ப்பாங்க. புதுசாக வந்திருக்கிற ஆக்டர்ஸ்க்கு நல்ல ஒரு எதிர்காலம் கிடைக்கலாம். நல்லா பண்ணியிருக்கிறாங்க. இன்னும் கொஞ்சம் எஃபெக்டிவாக அவங்க ஃப்யூச்சரில் வரத்துக்கு வாய்ப்பு இருக்குது. ஃபேமிலியோட தாராளமாக பார்க்கலாம். எல்லாருக்கும் வணக்கம். நான் வந்து ஜிவி மகா. இன்றைக்கி வந்து ஆடியன்ஸோட என்னோட பேய் கதை மூவி பார்க்கும்போது ரொம்ப சந்தோஷமாக இருந்தது. பிகாஸ் வந்து என்னோடய டெபியூ மூவி இது. எல்லாம் ஆடியன்ஸோட அவங்க என்ஜாய் பண்ணுறது, என்னோடய ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் வந்து எனக்கு வந்து நிறையவே கங்க்ராட்ஸ் பண்ணாங்க. பிகாஸ் வந்து என்னோடய ரோலை நான் கரெக்டாக பண்ணியிருக்கேன்.
அண்ட் மூவி ரொம்ப எங்கேஜிங்காக இருந்தது. ஆடியன்ஸ் ரொம்ப அந்த காமெடி எல்லாம் வந்து எங்கேஜிங்காக கொண்டு போனாங்க. ஆமாம், நினச்ச மாதிரி வந்து நான் எதுவும் நினைக்கல. ஐ டோன்ட் ஹாவ் எனி எக்ஸ்பெக்டேஷன்ஸ். வந்து பார்க்கும்போது பசங்கள்லாம் ரொம்ப கத்தி சவுண்ட் பண்ணி அந்த மியூசிக்லாம் ரொம்பவே என்ஜாய் பண்ணாங்க. அது வரைக்கும் ஹாப்பி. ஃபேமிலி கிட்ஸ் முதல்ல ரொம்பவே என்ஜாய் பண்ணுவாங்க. எல்லாரும் குட்டீஸை கூட்டிகிட்டு தேட்டர் வந்து பாருங்கள். படம் நல்லா இருக்குது சார், படம் நல்லா இருக்குது. பேய் கதை மாதிரியே தான் இருக்குது. பேய் கதை தான் சொல்கிறாங்க. இல்லை, எல்லாம் நல்லா வச்சுருக்காங்க. கதாநாயகி நல்லா பண்ணியிருக்காரு. அவரோட சப்போர்ட்டிங் கேரக்டர் நல்லா பண்ணியிருக்காங்க. அப்புறம் அந்த ஃப்ரெண்ட்ஸ் ரோலில் வந்து நிறைய கான பாட்டெலாம் பாடுவாங்க பார்த்தீங்கன்னா, நல்லா பண்ணியிருக்காரு. அதெல்லாம் நல்லா இருக்குது. அதாவது சில சமயம் ஃபஸ்ட்டு நம்ம பார்க்கும்போது என்னென்னா, நம்ம இந்த உள்ளே போய் மாட்டிக்கின உடனே ஒரு டிடி ரிட்டர்ன்ஸ் சரத்குமார் படம், ஏதாவது சரதான படம் வந்துட்டு பார்த்தீங்களா, அந்த படத்தோட ஃபீலிங் நமக்கு ஃபஸ்ட்டு கிடைக்கும். ஏன்னா உள்ளே போய் மாட்டதுக்கப்புறம் கதாநாயகன், சப்போர்ட்டிங் ஃப்ரெண்ட்ஸ் ரோலு, அவங்க லவர்ஸ் எல்லாமே மாட்டிக்கிறாங்க. மாட்டோம்னா வெளியில் வராங்களா இல்லையா தான் இந்த படத்தோட முழு கதையும். லேக் கண்டிப்பாக இருக்குதுங்க. எப்படின்னா ஃபஸ்ட் ஹாஃப் ரொம்ப நல்லாவே படம் கொண்டு போயிருக்காங்க. செகண்ட் ஹாஃப் வந்து இந்த படம் வந்து கண்டிப்பாக வந்து லேகும் சொல்ல வந்ததை வந்து கொஞ்சம் சொதப்பி சொல்லியிருப்பாங்க. அதனால் ஒன்றும் பாதிப்பு இல்லை, படம் நல்லா இருக்கேண்ணா. அதாவது நம்ம வாங்கின காசுக்கு படம் வந்து நான் உள்ளே வந்து போருன்னு சொல்ல மாட்டாங்க, நல்லா இருக்குது. ஒரு தடவை வந்து எல்லாருமே வந்து ஃபேமிலியாக பார்க்கலாம். மெயின் பேக்ரவுண்ட் மியூசிக்காக படம் பார்க்கலாம் சார். பேக்ரவுண்ட் மியூசிக், சினிமா ஃபோட்டோகிராஃபர் ரொம்ப நல்லா பண்ணியிருக்காங்க. சாங் தான் சூப்பராக இருக்குது. கானா சாங்ஸு, அப்புறம் வந்து பேக்ரவுண்ட் மியூசிக், அது ரெண்டுமே இல்லைனா படமே இல்லை. ஆமாம், அப்படி தான் சொல்ல முடியும். ஃபர்ஸ்ட் ஹாஃப் ரொம்ப சூப்பராக இருக்குது. காமெடி எப்படி நல்லா கொண்டு போயிருக்காங்க. செகண்ட் ஹாஃப் தான் ஏதோ ஒரு ஃபீலிங், ஆனால் நல்லா இருக்குது படம். ஒரு தடவை வந்து தேட்டரில் நம்பி பாருங்கள் சார். என் பேர் வினோத். நான் தான் இந்த படத்தோட ஹீரோ அண்ட் ப்ரொடியூசர். படம் ரொம்ப நல்லா வந்திருக்கு, எல்லாருக்கும் பிடிச்சிருக்கு. இது ஒரு ஃபேமிலி கம் ஹாரர் கம் காமெடி சப்ஜெக்ட். ஃபேமிலியாக போய் பார்க்கலாம். கிட்ஸுக்கெலாம் ரொம்ப பிடிக்கும். முகம் சுளிக்கிற மாதிரி எதுவுமே கிடையாது. ஸோ நல்லா இந்த வீக்கெண்டுக்கான சூப்பர் மீல்ஸ் மாதிரி சொல்லலாம். ஸோ எல்லோரும் போய் தேட்டருக்கு போய் என்ஜாய் பண்ணுங்கள். எல்லா ரிப்போர்ட்ஸ் நல்லா இருக்குது, கிட்ஸுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. ப்ளீஸ் எல்லோரும் போய் தேட்டரில் பாருங்கள். கிட்ஸுக்கான நிறைய எலிமெண்ட்ஸ் இருக்குது. ஒரு 8 minutes அன்ரில் ஏஜென்ட் டெக்னாலஜியோட கிட்ஸு அட்ராக்ட் பண்ணுற மாதிரி நிறைய விஷயங்கள் இருக்குது. ப்ளீஸ் கோ அண்ட் வாட்ச் இன் தேட்டர்ஸ். கண்டிப்பாக இருந்தது. நாங்கள் எங்கெங்கெல்லாம் நாங்கள் யோசிச்சோமோ அவங்க சிரிப்பாங்க, என்ஜாய் பண்ணுவாங்க, ஃபன் பண்ணுவாங்க. ஸ்கேரி மூமெண்ட் எங்கெங்கன்னு இருக்குமோ அது எல்லாமே என்ஜாய் பண்ணாங்க. இது வந்து ரத்தமாக இருக்கிற அந்த மாதிரி ஒரு படமே கிடையாது. இது நார்மல் ஸ்கேரி மூமெண்ட் வித் எல்லாமே உள்ள எலிமெண்ட். ஒரு கேங் ஆஃப் ஃப்ரெண்ட்ஸ் வந்து என்னென்னா ஒரு கிரிக்கெட் விளாட்றாங்க, அங்கேருந்து ஒரு ட்ராப்பில் மாட்டிக்கிறாங்க. இதுதான் கதை. அதுலேருந்து வர காமெடி, அதுலேருந்து வர ஹாரர், இதுதான் விஷயம். எல்லோரும் போய் பார்க்கலாம், அதுக்கு நான் கேரண்டி. இல்லை, மியூசிக் தான் பெரிய போனே படத்துக்கு. ஆக்சுவலாக பார்த்திங்கன்னா நார்மலாக என்ன சொல்கிறது, இந்த படத்துக்கு பெரிய இன்னொரு பேக் போன் மியூசிக். ஸோ எல்லா டிபார்ட்மெண்ட் நல்லா பண்ணியிருக்காங்க. மியூசிக் எக்ஸலண்ட்டாக வந்திருக்கு. எல்லோரும் அதை மியூசிக்கை சொல்கிறாங்க. சாங்ஸ் ரொம்ப நல்லா வந்திருக்கு. அந்த பேய் கதை சாங் ரொம்ப பெரிய ஹிட் ஆகிட்டுருக்கு. ஸோ எல்லோரும் தேட்டர் போய் பாருங்கள்.